வன்முறை காட்சிகள் நிறைந்த லியோ படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. லியோ பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடக் கோரி இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் உள்ளார். சந்திரன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். வன்முறை காட்சி நிறைந்த லியோ படத்துக்கு தடை விதிக்க வேண்டும், படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக்கூடிய வழக்கில் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பதிலளிக்க மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மனுதாரர் விளம்பர நோக்குடன் இந்த வழக்கு செய்துள்ளார். வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என லோகேஷ் கனகராஜ் தரப்பு ஆஜர் வழக்கறிஞர் வாதம் வைக்க மதுரையை சேர்ந்த ராஜமுருகன் மதுரை கிளை ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படம் லியோ த்ரிஷா, அர்ஜுன், சட்டை, கௌதம் வாசன் உள்ளிட்ட இந்திய சினிமாவின் நட்சத்திரங்கள் பல நடிக்கை படம் அக்டோபர் 19 வெளியானது. இந்த படத்தில் பெரும்பாலான இடங்களில் வன்முறை காட்சி இடம்பெற்றுள்ளது. எனவே இந்த படத்தை தடை விதிக்க வேண்டும் கோரியிருந்தார். அதேபோல் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்ற நடவடிக்கை கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பு ஆஜரான வழக்கினர் இவன் முதலிலிருந்து இதுபோல்தான் செய்து வருகிறார், எனவே இவன் மீது நடவடிக்கை என வாதிட்டார். அதைத் தொடர்ந்து இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் விளம்பர நோக்கில் இந்த படம் வழக்கு தொடரப்பட்டுள்ளது, எனவே தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரினார். அதை ஏற்குமற்ற நீதிபதிகள் லோகேஷ் கனகராஜ் தரப்பில் 13 தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். வன்முறை காட்சிகள் நிறைந்த லியோ படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்திரன்.